என் செல்லக் குழந்தையே, உன் வராகியம்மா என் வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் நடக்கப் போகின்றது. ஒரு முறை எனக்காக நீ கேட்டுவிட்டால் இந்த வராகி யார் என்று உனக்கு உன் அம்மா நான் நிரூபித்து காட்டிவிடுவேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு பின்னால் எடுத்து கொண்டு சென்று விடுகின்றதல்லவா? கையில் கிடைத்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் சென்ற விஷயங்கள், இனிமேல் கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் என்று எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று உனக்கு அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடத்தான் உன் தாயானவள் நானும் நினைக்கின்றேன். இன்று நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வராகி என்றால் யார், வராகி நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்வாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது. அதனால் என் பிள்ளை, நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு சரியாக செய்கிறேன் என்பதை மட்டுமல்ல, எதையெல்லாம் அம்மா செய்கிறாள் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக கவனித்து பார். என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் எல்லாம் கற்றுக்கொண்டு கடைசியில் இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது, இன்றும் நீ சொன்னது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, இன்றும் நான் இந்த வாழ்க்கையில் முழுமையாக கஷ்டங்களை தான் அனுபவித்தேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான், புலம்புவது என்பது ஒருவரால் ஒரு செயலை இனிமேல் அடையவே முடியாது, செய்யவே முடியாது என்பதற்குரிய அறிகுறியாகும். அப்படி நினைப்பவர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மீண்டும் நம்மை தேடி நிச்சயமாக வரும். நாம் இழந்தது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ இந்த நாளை நகர்த்துவாயானால் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய மன வலிமை வந்துவிடும். எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல உன்னை தேடி வரும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையானது உனக்கு எதையும் தரவில்லை என்று நினைத்து வருந்தாமல், ஏதோ ஒரு காரணத்திற்காக இதைவிட நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் கடந்து வர தெரிந்த உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த எளிமையான சூழ்நிலையை கடந்து வருவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் கடந்து வந்த நீ இப்பொழுது இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகளை எல்லாம் மிக எளிதாக கடந்து வந்து விடுவாய். இது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். உன் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவாவது நீ உன்மேல் வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கை தர நினைப்பது ஒவ்வொன்றும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தினால் அது இன்னொருவரின் கண்ணீருக்கு ஆளாகி நிற்கக்கூடாது. அப்படி என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் அடைய நினைத்தாலும் அதில் உனக்கு கவனம் அதிகமாக தேவை. மற்றவர்களிடத்தில் இருப்பதை பறிப்பது அதைவிட மிக பெரிய தவறு. என் பிள்ளையை, இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதாக நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் தான் அதற்கு காரணம். உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற சில மனிதர்களும் இன்னமும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். யார் வாழ்க்கையை எப்படி அழிப்பது,
யார் வாழ்க்கையை எப்படி கெடுப்பது என்று எல்லா சூழ்ச்சிகளையும் இவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் உன்னை இத்தனை காலமும் நான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதுவே உன் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய சாதனைதான் என் பிள்ளையே. சரி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனநிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும். அப்படி மட்டும் ஒரு முறை நீ சொல்லிவிட்டால், ஏனென்றால் இதை சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு இருக்கின்றது. மிகுந்த கஷ்டத்தில் எல்லாம் நீ ஒரு பொழுதும் இல்லை. அதை உன் மனசாட்சியை பார்த்து கேள், அது உன்னை பற்றி சொல்லும். என் பிள்ளையே, இதைவிட ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏகப்பட்ட சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தை, இதற்கெல்லாம் நீ தோய்ந்து விடாமல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக என்னால் முடியாது என்று சொல்லிவிடாமல், எது நடந்தாலும் சரி, அதை என்னால் எதிர்கொள்ள முடியும், அதை என்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும். உன்னுடைய தன்னம்பிக்கை இந்த தாயானவள் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் அல்லவா? என் பிள்ளை, ஒரு முறை நீ தன்னம்பிக்கையோடு எழுந்து விட்டால், அம்மா உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுவேன். உன்னை நீயே முதலில் அமைதிப்படுத்து. உன்னை நீ சாந்தப்படுத்து. உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ நம்பு. கஷ்டமும் நஷ்டமும் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் அருகில் வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் அடைந்தே தீருவேன் என்பதனை உனக்குள் மிகப்பெரிய லட்சியமாக வைத்துக்கொள். என் பிள்ளையே, உன்னுடைய லட்சியம் என்பது எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததோ அது அப்படிப்பட்ட லட்சியமாக இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதையோ ஒன்றை அடைய நினைத்தேன், அதை நோக்கி பயணித்தேன் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. நீ அடைய நினைக்கின்ற விஷயம் வலுவான விஷயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, ஒரு முறை நீ யோசித்து பார். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறதா இல்லையா என்று. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று எப்பொழுதுமே முடிவெடுக்க தெரிய வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை மாற்ற வேண்டும். நீ எப்பொழுதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் அந்த எண்ணத்தை உனக்குள்ளிருந்து எடுத்து விட வேண்டும். என் தங்கமே, எத்தனை நாள் இப்படியே வாழ்ந்து விட முடியும்? பிரச்சனைகள், கவலைகள், சோதனைகள், துக்கம் என்று இதன் பின்னாலே உனக்கு நின்று கொண்டிருக்க முடியும்? அதனால் என் பிள்ளை, என நடந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம். நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருந்து அதை பார்த்து கொள்வாள் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும். அம்மா தருவது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எது வந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் நம் அம்மா நமக்கு எதிர்கொண்டு நமக்கான வெற்றியினை கொடுப்பாள் என்பதனை நீ நம்ப வேண்டும். அதற்காக அம்மா தருவாள் என்று நீ ஓர் மூலையில் படுத்து முடங்கக்கூடாது. அம்மா எதை கொடுப்பேன்? நீ செய்கின்ற செயலுக்கான, நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுக்குமான முயற்சியையும் அந்த செயலுக்கான பலனையும் நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, அதை தூக்கி நீ சுமக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றதோ அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதற்கு மேல் நாம் இதனை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இதை இழந்துவிடக்கூடாது என்பதுதான். அதனால் அம்மா சொல்வது, உன் கையில் கிடைப்பதை எந்நாளும் பொக்கிஷமாக நினைத்து நீ பார்த்துக்கொள். உன் கையை விட்டு செல்வதை ஒரு நாளும் ஒரு பொருளாக கூட நீ மதிக்காதே.
விடாதே. எதுவாக இருந்தாலும் உனக்கானது. நீ அதை தேடுவது போல அதுவும் உன்னை தேடி உன்னிடத்தில் ஓடோடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக தொடங்கு. என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி செல்வாள் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.